நியூஸ்7இன் 8 மணி செய்திகளில் பல்வேறு செய்திகளை காணவிருக்கிறோம். சென்னை அண்ணா சாலையில் திடீர் பள்ளம் விழுந்து பேருந்து மீட்பு. மெட்ரோ ரயில் திட்ட பணிகளுக்காக சென்னை அண்ணா சாலை பகுதியில் பள்ளம் தோண்டப்பட்டு அண்மையில் மூடப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அமெரிக்க தூதரகம் அருகேயுள்ள பேருந்து நிறுத்தம் பகுதியில் இன்று பிற்பகல் திடீரென பெரும் பள்ளம் ஏற்பட்டது. அப்போது சாலையில் சென்ற அரசு பேருந்தும் ஒரு காரும் அந்த பள்ளத்தில் சிக்கி விபத்துக்குள்ளாகின. இந்த விபத்தை அடுத்து சாலையின் இரு புறங்களிலும் விரிசல் ஏற்பட்டது. எனினும் இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. சென்னையின் முக்கிய சாலையான அண்ணா சாலையில் நிகழ்ந்த இந்த விபத்தால் பொதுமக்கள் அந்த பகுதியில் திரண்டனர். அதைத் தொடர்ந்து போலீசார் விபத்து நடந்த பகுதியில் இருந்து பொதுமக்களை அப்புறப்படுத்தினர். சர்ச் பாஸ் ஸ்கூலுக்கிட்ட வண்டி நிற்கும் போது திடீர்னு அப்படியே வண்டி டயரில் காற்று இறங்கின மாதிரி இறங்க ஆரம்பிச்சது. இறங்கும் போது பின்னாடி வந்த ஒரு காரும் அதே மாதிரி கீழே வந்துச்சு. உள்ளே வந்து மற்றபடி 35 பேசஞ்சரை வெளியே பாதுகாப்பாக வெளியே அனுப்பிச்சு விட்டோம். யாருக்கும் எந்த விட அடியும் இல்லை. எல்லாம் போயிட்டாங்க சார். அவங்களாம் என்ன நடந்தது? பிளாட்டா வண்டி வந்துட்டு இருந்துச்சு. வண்டி வரல, நிற்குது. ஸ்டாப்பிங்கில் நிற்கும் போது ஆனது. நின்றுட்டு வண்டி ஸ்டாப்பிங்கில் நின்று பேசஞ்சர் இறங்கும் போதே வண்டி ஒரு சைடு இறங்க ஆரம்பிச்சு. எவ்வளோ நேரம் ஆச்சுண்ணே? கார் டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தாங்க. லெஃப்டில் பஸ்ஸு நின்றுட்டு இருந்துச்சு. பஸ் அப்படியே ரோட் சைடில் ரோட்டுக்கு உள்ளே அப்படியே இறங்கிச்சு. நான் டிரைவ் பண்ணும்போது அப்படியே ரோடுக்குள்ளே அப்படியே இறங்கிடுச்சுங்க. காரு டோப்பில் ஆகிடுச்சு. காரு அப்படியே குண்டு மாதிரி ஆகிடுச்சு. ரோடு அப்படியே டோட்டலாக ஓப்பன் ஆகிடுச்சு. உள்ளுக்குள்ளே கார் விழுந்துடுச்சு. உடனே பக்கத்துலேருந்து வந்து ஹெல்ப் பண்ணாங்க. சைட் டோரை ஓப்பன் பண்ண உடனே வெளியே லிஃப்ட் பண்ணி என்னை எடுத்துட்டாங்க வெளியே. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கார் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் கூட கேப் விட்டு உள்ளே ஃபுல்லாக விழுந்துடுச்சு. அவ்வளோதான். சிஸ்டர் வீட்டுக்கு ட்ரிபிள்லேருந்து வரேன். குரோம்பேட்டை வீட்டுக்கு போகலான்ட்டு வரத்தில் அந்த டேனிங் திரும்புகிறேன். இப்போ வினா வண்டியெலாம் வந்துட்டு இருக்கு. இது டம்முன்னு உள்ளே போனோன்னே எனக்கு ஒன்றும் புரியல. டப்புன்னு வண்டி ஓரம் கட்டிட்டு வந்து பார்த்தா கார் உள்ளே இருக்குது, பஸ் பின்னால் வருது. அப்படியே இறங்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தோன்னா பப்ளிக்கில் வந்து தூக்கிட்டாங்க. பட் யாருக்கும் ஒன்றும் அவ்வளோ அடியில். ஆனால் பட் எனக்கு அந்த டைமில் வந்து என்னது பூகம்பம் வந்த மாதிரி, எர்த்குவேக் வந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்தது. ராட்சத கிரேன் வரவழைக்கப்பட்டு பள்ளத்தில் சிக்கிய கார் மீட்கப்பட்டது. விபத்து நிகழ்ந்த பகுதியை அமைச்சர்கள் ஜெயக்குமார், MC சம்பத் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்து மீட்பு பணிகளை துரிதப்படுத்தினர். சில நேர்வுகளில் வந்து மனிதனுடைய முயற்சிக்கு அப்பாற்பட்டு இயற்கையின் காரணமாக ஒரு சில நிவர்த்திகள் தவிர்க்க முடியாதது. ஆனால் நம்ம அதை மட்டுமே சொல்லிட்டு நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது. நம்ம தொடர்ந்து இது போன்ற மீண்டும் ஒரு நிகழ்வு நடக்காத அளவுக்கு ஆய்வுப் பணிகள் மேற்கொண்டு அதன் தொடர்ச்சியாக உரிய பாதுகாப்பு நடவடிக்கை எடுக்கப்படும். சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின் பள்ளத்தில் சிக்கிய அரசு பேருந்தை மீட்பு குழுவினர் மீட்டனர். தீயணைப்பு துறையினருடன் அந்த பகுதி மக்களும் பேருந்தை மீட்க உதவினர். அப்போது அங்கு சூழ்ந்திருந்த பொதுமக்கள் ஆரவாரம் செய்தனர். இதையடுத்து சாலையில் ஏற்பட்ட பள்ளம் லாரிகளில் கொண்டு வரப்பட்ட கான்கிரீட் கலவைகளை கொண்டு மூடப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில் பொதுவாக இந்தியாவுடைய எல்லா நகரங்களும் பண்ணும்போது இந்த மாதிரி பள்ளங்கள் வந்து ஏற்படும்னா எப்படின்னா பார்த்தீங்கன்னா சால் டெஸ்ட் பண்ணிவிடுவாங்க ஃபஸ்ட்டு. ஆனால் கிரவுண்ட் வாட்டர் வந்து இப்படி போகும் அப்படி போகும் எப்படியும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது நேச்சரை வந்து யாருமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படி போகும்போது என்ன ஆகும்னா அதனுடைய ஈர்ப்பு தன்மையால் வாட்டர் கீழே போகும்போது ஃபோர்ஸ் போகும்போது நமக்கு கீழே வந்து வாட்டர் தன்மையை அது ஈர்க்கும் போது என்ன ஆகுதுன்னா மண் வந்து கீழே போகும்போது இந்த மாதிரி அந்த மண் குவியல் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு வரும். துரதிருஷ்டவசமாக வந்து இந்த நிகழ்ச்சி ஏற்பட்டாலும் அதிர்ஷ்டவசமாக பார்த்தீங்கன்னா எந்த உயிர் சேதமும் இல்லை. காரும் மீட்கப்பட்டிருக்கு, பஸ்ஸும் மீட்கப்பட்டிருக்கு. 2 மணி நேரத்தில் போக்குவரத்து பார்த்தீங்கன்னா நாளை காலைக்குள்ளே எல்லாமே இந்த இடத்துல இது மாதிரி சம்பவம் நடந்ததா அப்படின்ற ஆச்சரியப்படத்தக்க வகையில் போக்குவரத்து பொதுமக்களுக்கு திறந்து விடப்படும். இந்த விபத்து காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டுள்ளது. அதன்படி வடசென்னை மற்றும் பாரிமுனை பகுதிகளில் இருந்து சைதாப்பேட்டை, தாம்பரம் செல்லும் வாகனங்கள் ராயப்பேட்டை சென்று ராதாகிருஷ்ணன் சாலை வழியாக திருப்பிவிடப்பட்டுள்ளன. அமெரிக்க தூதரகம் அருகே உள்ள இணைப்பு சாலை வழியாக கார்கள், இருசக்கர வாகனங்கள் மட்டுமே செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நகரின் பல பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். சென்னை அண்ணா சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளம் எதனால் ஏற்பட்டது என்பது குறித்து சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகத்தினர் விளக்கம் அளித்துள்ளனர். இது குறித்து தற்போது நாம் பார்க்கலாம். சென்னை அண்ணா சாலையில் 1000 விளக்கு DMS இடையிலான 2 கிலோமீட்டர் மெட்ரோ ரயில் பாதை சுரங்கம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணியின் போது சென்னை அண்ணா சாலையில் திடீர் பள்ளம் ஏற்பட்டதாக பிற்பகல் 2:03 மணிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது.
சம்பவம் நிகழ்ந்த பகுதியில் ஈரத்தன்மை கொண்ட மண் இருந்ததால் சுரங்கம் பணியின் போது திடீர் பள்ளம் ஏற்பட்டதாக கண்டறியப்பட்டுள்ளது. இந்த பள்ளமானது 5 மீட்டர் அகலமும் 10 மீட்டர் நீளமும் 2 மீட்டர் ஆழமும் கொண்டுள்ளதாக அதிகாரிகள் நடத்திய முதற்கட்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதையடுத்து சேதமடைந்துள்ள அந்த பகுதியை முழு வீச்சில் சீரமைக்கும் பணியில் மெட்ரோ ரயில் பணியாளர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் நாளை காலைக்குள் போக்குவரத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறக்க வழிவகை செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதை மற்றும் உயர்மட்ட மேம்பால பாதை அமைக்கும் பணிகளின் போது பல்வேறு விபத்துகள் நடந்துள்ளன. அது பற்றி தற்போது நாம் பார்க்கலாம். ஆர்கே நகரில் பிரச்சாரத்திற்கு நாளை ஒரு நாள் மட்டுமே மீதமுள்ள நிலையில் டிடிவி தினகரன் இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் ஓய்வடைகிறது. இதையொட்டி அனைத்து கட்சி வேட்பாளர்களும் இன்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் தண்டையார்பேட்டையில் உள்ள சியோன் சபையில் உள்ள தேவாலயம் முன்பாக அங்கு வழிபாட்டிற்கு வந்த மக்களிடம் அதிமுக அம்மா அணி வேட்பாளர் டிடிவி தினகரன் வாக்கு சேகரித்தார். இதையடுத்து அவர் திறந்த வேனில் பிரச்சாரம் மேற்கொண்டார். தேர்தல் என்னை பொறுத்தவரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா அவர்களின் சார்பாக நான் கூறுகிறேன், 12ஆம் தேதி தேர்தல் நடைபெற வேண்டும். ஒருவேளை எதிரிகளின் சூழ்ச்சியால் தள்ளி போடப்பட்டால் இப்பொழுது என்ன வாக்கு வித்தியாசத்தில் நான் வெற்றி பெறுவேனோ அதைவிட அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன். எத்தனை வேட்பாளர்கள் முயன்றாலும் டிடிவி தினகரன் தான் ஆர்கே நகரில் வெற்றி பெறுவார் என அதிமுக அம்மா அணியின் செய்தி தொடர்பாளர் ரவீந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சென்னை ஆர்கே நகரில் உள்ள அந்த அணியின் பணிமனையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மதுசூதனன், ஓ பன்னீர்செல்வம் போன்றோர் அதிமுகவிற்கு துரோகம் அழைத்து விட்டதாக குற்றம் சாட்டினார். இப்ப தேர்தல் நடந்தா இந்த 12ஆம் தேதி தேர்தலில் புரட்சி தலைவி அம்மானுடைய வேட்பாளர் டிடிவி தினகரன் மிகப்பெரிய வாக்குகள் வித்தியாசத்தில் 50,000 தான் அவர் சொன்னார். அதை விட அதிகமான லீடிங்கில் நாங்கள் ஜெயிப்போம். இதை நான் மமதையில் சொல்லலை, மக்கள் மனதை புரிஞ்சுக்கிட்டதுனால சொல்கிறேன், வாக்காளர்கள் பல்ஸ் பார்த்துட்டு சொல்கிறேன். சென்னை ஆர்கே நகரில் தினகரன் மற்றும் ஓபிஎஸ் அணியினர் இடையே ஏற்பட்ட மோதலால் பதற்றம் ஏற்பட்டது. ஆர்கே நகரில் தேர்தல் விதிமுறையை மீறி தினகரன் அணியினர் பட்டா வழங்குவதாக ஓபிஎஸ் ஆதரவாளர் நித்யானந்தம் தேர்தல் அதிகாரிகளிடம் புகார் அளித்தார். இதனால் அதிமுக அம்மா அணி நிர்வாகியும் ஈரோடு மேற்கு சட்டமன்ற உறுப்பினருமான KV ராமலிங்கம் தங்களுக்கு எதிராக புகார் அளித்த நித்யானந்தத்தை தாக்கியுள்ளார். வெளியூர் ஆட்களை கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டதில் காயமடைந்த நித்யானந்தம் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். தினகரன் மற்றும் ஓபிஎஸ் அணியினர் இடையே ஏற்பட்ட மோதலால் எழில் நகரில் பதற்றமான சூழல் ஏற்பட்டது. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதே தமது விருப்பம் என பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், திமுக ஊழல் கட்சி என்பதால் அந்த கட்சிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். இருப்பினும் இடைத்தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் என கூறிய சுப்பிரமணியன் சுவாமி, ஆர்கே நகர் இடைத்தேர்தலை ரத்து செய்ய எந்த முகாந்திரமும் இல்லை என தெரிவித்தார்.
நான் விரும்புகிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வேட்பாளர் தோக்க வேண்டும். யார் தோக்கடிக்கிறான்னு எனக்கு தெரியாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தோட காங்கிரஸோடு சேர்ந்து பெரிய அளவுக்கு தேசியோட துரோகம் பண்ணியிருக்கார்கள் இந்த கரப்ஷன் ஊழலில். ஆகவே தமிழ்நாட்டில் எல்லோரும் ஊழல் பண்ணிட்டுருக்கான்னு தெரிகிறது. ஆனாலும் ஒரு தேசிய அளவில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் பண்ணியிருக்கா. அதனால மக்கள்கிட்ட நான் சொல்வேன், யாருக்கு வேணால் ஓட் போடுங்க, ஆனால் டிஎம்கே ஜெயிக்க விடாது. ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அந்த பகுதியில் 306 கேமராக்கள் பொருத்தப்பட்டு வாக்குப்பதிவு கண்காணிக்கப்பட உள்ளது. இதுகுறித்து சென்னை தண்டையார்பேட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய சென்னை மாநகராட்சி துணை ஆணையர் கந்தசாமி, வாக்குப்பதிவை கண்காணிக்கும் பணிக்காக 300க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வெப்காஸ்டிங் பயிற்சி அளிக்கப்பட்டு இந்த பணியில் ஈடுபடுவார்கள் என குறிப்பிட்டார். அவற்றை தலைமை செயலகம், மாநகராட்சி கட்டுப்பாட்டு அறை, சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகம், தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகங்களில் நேரடியாக வெப்காஸ்டிங் செய்யப்படும் எனவும் தெரிவித்தார். நடக்க இருக்கிற அந்த தேர்தல் பணியை வெப்கேம் மூலமாக ஆன்லைனில் எங்கே இருந்தும் அதை நம்ம மானிட்டர் பண்ணிக்கலாம். அது அல்லாது இந்த 256 பூத்துகளும் 50 பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ளது லொக்கேஷன்ஸில். அந்த பள்ளிக்கு வெளியவும் 50 கேமரா ஃபிட் பண்ணி மொத்தம் 306 கேமரா மூலமாக இந்த பணியை நாங்கள் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவின் பேரில் மானிட்டர் பண்ண போகிறோம். அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் வரும் 12ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் நாளை மாலை 5 மணியுடன் பிரச்சாரம் போகிறது. இதனால் அனைத்து கட்சியினரும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் ஆர்கே நகரில் திமுக சார்பில் போட்டியிடும் மருது கணேஷை ஆதரித்து இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். ஆட்டோவில் வீதி வீதியாக சென்ற ஸ்டாலின் பொதுமக்களை சந்தித்து வாக்குகள் சேகரித்தார். அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டில் வருமான வரித்துறையினர் கைப்பற்றிய ஆவணங்கள் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினார். முறைகேடுகளும் ஊழல்களும் லஞ்சமும் தலைவர்களுக்கு அடிப்படையில் ஒரு எடுத்துக்காட்டு என்பதுதான் இது போதாது. இதை தொடர்ந்து அந்த நேற்று வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய வருமான வரித்துறையுடைய அந்த ஆவணம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் முதலமைச்சரையும் சேர்த்து எடப்பாடி பழனிசாமி சேர்த்து 7 பேர் அதில் குறிப்பு இருக்கிறது. எனவே முதலமைச்சர் பழனிசாமி அத்தனை பேருமே ராஜினாமா செய்ய வேண்டும். அவர்கள் மீது உடனடியாக சிபிஐ என்கொயரி போட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழ் கடவுள் முருகப்பெருமானின் 6 படை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. பங்குனி உத்திர விழாவை முன்னிட்டு திரளான பக்தர்கள் திருச்செந்தூர் கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை வழிபட்டனர். இன்னைக்கு நாங்கள் திருச்செந்தூரில் முருகனை வழிபட்டுட்டு கடல் நீர் ஆடிட்டு அதுக்கப்புறம் எங்கள் குலதெய்வமான கற்கவேலனார் கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சு குடும்பத்தோட சாமி கும்பிட்றதுக்காக வந்திருக்கோம். இங்கே நல்ல கூட்டமாக இருக்குது. எங்களுக்கு பங்குனி உத்திர திருவிழா ரொம்பவே மகிழ்ச்சியை கொடுக்குது. இதேபோல் ஸ்ரீவைகுண்டம் அருகே செய்த்நல்லூரில் உள்ள சுந்தர பாண்டிய சாஸ்தா கோயிலில் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தும் பொங்கலிட்டும் வழிபட்டனர். பழனி முருகன் கோயிலில் பங்குனி உத்திர திருவிழாவையொட்டி ஏராளமான பக்தர்கள் குவிந்துள்ளனர். கூட்ட நெரிசலை சமாளிக்க 200 பேர் கொண்ட குழுக்களாக பக்தர்களை சுவாமி தரிசனத்திற்கு போலீசார் அனுமதித்து வருகின்றனர். தமிழகத்தில் இன்று வறண்ட வானிலையே காணப்பட்டது. மதுரை, நெல்லை, சேலம், திருச்சி மற்றும் வேலூரில் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பம் சுட்டெரித்தது. முக்கிய நகரங்களில் பதிவான வெப்பநிலையை தற்போது நாம் பார்க்கலாம். மேலும் பல அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள் நியூஸ் 7 தமிழுடன்.